ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாய்பாபா சத்தியம் பண்ணால் அது நிச்சயமாக நடக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? என் மேலேயே சத்தியம் பண்ணி உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இந்த தங்க மூட்டையை தொட்ட உனக்கு நீ எதிர்பார்த்த பணம் அனைத்தும் கிடைச்சு, நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து, நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி நானே உனக்கு வழிகாட்ட போகிறேன். நீ அமைதியாக உன்னுடைய வேலைகளை மட்டும் சரியாக செஞ்சினா போதும். இப்போதைக்கு நீ எந்த விஷயத்தை நினச்சி மனசுடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஆறுதல் கூட ஒரு மனிதரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. சில மனிதர்கள் நீ தோற்று போயிட்ட, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனிமே தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. அதை நான் தொடங்கி வைக்க போகிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய கண்ணீர் துளிகளை வேர்வை துளிகளாக மாற்று. எந்த நிமிஷத்தையும் வீணாக்காம உன்னுடைய முயற்சிகளை நீ அதிகப்படுத்து. இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாளனாக இருந்து நீ செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். எந்த விஷயத்தையும் வெறும் கடமைக்காக செய்யாமல் இதை சரியாக செஞ்சால் நம்ம எதிர்காலம் மாறும், இதுதான் நம் எதிர்காலத்தின் அடித்தளம்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு வேலையையும் சிறப்பாக செஞ்சினா உனக்கு பணிச்சுமையே தெரியாது என் செல்லமே. வேலையில் கஷ்டம்னு புலம்பிக்கிட்டே இருக்கவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒவ்வொரு வேலையையும் உன்னுடைய ஒவ்வொரு கடமையையும் பொறுப்புணர்வோடு புரிஞ்சுக்கிட்டு ரசித்து சிறப்பாக நீ செய்யும்போது அது நிச்சயம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உனக்கான செல்வ வளத்தையும் அள்ளி கொடுக்கும். எப்போதும் உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் தான் உன்னை மிகச்சிறந்த நபராக மாற்றுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல பழக்க வழக்கங்களோடு வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். அதற்கான ஆரம்பமாக இன்றைக்கே இந்த நாளில் இருந்தே எல்லா நலமும் வளமும் கிடைக்க பெற்று நீ நினச்ச காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன். உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் வந்தே தீரும். உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கை இப்போது எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை சரியாயிடும். அதை சரி செஞ்சு கொடுக்கறதுக்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய திருப்பங்களால் உனக்கான நல்ல வாய்ப்பு உன் கைகளில் வந்து சேரும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே என் செல்லமே. நீ பேசி பேசி புரிய வைக்க முடியாத சில விஷயங்களை அமைதியாக இருந்து உன் மௌனத்தின் மூலமாக அவர்களுக்கு தெளிவுபடுத்திவிடு. நீ மௌனமாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வராமல் இருக்கும். மௌனம்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யவும் குறைக்கவும் சரியான ஆயுதன்றதை புரிஞ்சுக்கோ. பொறுமையும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஆணிவேர்கள். எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லாரிடமும் எல்லா சூழ்நிலைகளிலும் கூட நீ அமைதியாக இருந்தீனா இந்த சாயப்பா நானே உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உன் வீட்டு கதவை தட்டி உன் கைகளில் ஒப்படைப்பேன். இத்தனை நாளா நீ தவமாய் தவமிருந்து என்னிடம் வேண்டி கேட்ட வேண்டுதல்கள் யாவற்றையும் இப்போதே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்தடுத்து நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்குறேன். உனக்கு பண வரவை அதிகப்படுத்தி உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் கூட இந்த சாயப்பா நான் செய்கிறேன். சில விஷயங்களை நீ இழக்கும்போது, சில விஷயங்கள் உன்னை விட்டு போகும்போது அது உனக்கு வலியை கொடுத்தாலும் அது வலிமையை தரும் விஷயமாக நீ மாற்றிக்க பழகு. எந்த விஷயம் தப்பாக நடந்தாலும் அதை உனக்கு எப்படி சரியாக மாற்றிக்கிறதுன்றதை யோசி. உன் புத்திசாலித்தனத்தாலும் அறிவாலும் எல்லாவற்றையும் உனக்கு ஆதரவா உனக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் என் செல்லமே. நீ இழந்ததை விட உனக்கு பல மடங்கு அதிகமாக இந்த சாயப்பா திருப்பி தருவேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரத்தான் போகுது. கடந்த காலம் உனக்கு கொடுத்த கசப்பான நிகழ்வுகளை மறந்துட்டு அது தந்த பாடங்களை மட்டும் மனசில் வச்சுக்கோ. என் நாமத்தை நீ நம்பிக்கையோடு சொல்லும்போது அது கண்டிப்பாக உன் கர்மாவின் தீவிரத்தை குறைச்சி உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும். பொறுமையோடு நீ இருந்தீனா ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன். பொறுமையோடு வாழும் உனக்கு
எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் எல்லாரிடமும் போய் சொல்ல வேண்டாம். ஏன்னா நீ நல்லா வாழ்ந்தினா அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்கள விட பொறாமையுள்ளவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் சில விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் அதை ரகசியமாகவே வச்சுக்கிறது தான் உனக்கு நல்லது. உன்னுடைய செயலும் உன்னுடைய வெற்றியும் முடிவை அறிவிக்கட்டும். உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்தி நல்லபடியாக வாழ வைக்கிறேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் மூலமாக இந்த சாயப்பா உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். யாரிடமும் போய் எனக்கு மரியாதை கொடுங்கன்னு கேட்குறத நிறுத்து. மரியாதையும் மதிப்பையும் நீ கேட்டு பெறக்கூடாது. யாரிடமும் கெஞ்சவும் தேவையில்லை. உன்னுடைய ஆழமான செயல்களும் நீ பெறக்கூடிய வெற்றியும் உன்னுடைய வசதி வாய்ப்புகளும் உனக்கான மதிப்பையும் மரியாதையும் தானாக பெற்றுத்தரும் விதத்தில் நீ வெற்றிகளை பெற்றுவிடு என் செல்லமே. எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கறது அவனுடைய வார்த்தைகள் அல்ல, அவன் செய்யும் செயல்கள் தான். நீ எப்போதும் உன்னுடைய செயல்களை சரியாக சிறப்பாக உயர்வாக செய்ய பழகு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை கைவிட்டுடக்கூடாது. இந்த சாயப்பா ஏதாவது ஒரு வடிவத்தில் உனக்கு துணையாகவே இருந்து உன்னை பாதுகாத்துக்கிட்டே தான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் கைமீறி போவது போல இருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையின் ஆழமும் பொறுமையும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை பெற்று கொடுக்கும். நீ நினச்சதையெல்லாம் நினச்சது போலவே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் சொந்த வீட்டு கனவை இந்த சாயப்பா நிறைவேற்றுறேன். நீ புது வீட்டில் குடும்பத்தோட மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க போகிறேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை தர தயாராக நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எப்போதும் எனக்கு உண்மையான குழந்தையாகவே இருந்திருக்க. அதனால தான் இந்த சாயப்பா உனக்கு உண்மையாக இருந்து பட்டு கம்பளம் விரித்து வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இந்த உலகத்தில் எந்த மனிதரையும் எந்த விஷயத்தையும் உன்னால் மாற்ற முடியாது. வேணும்னா உன்னை நீயே சரி செஞ்சுக்கோ, உன்னை மாற்றிக்கோ. இந்த வாழ்க்கையும் இந்த பிறவியும் உனக்காக கொடுக்கப்பட்டது. அதில் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய். நீ சொல்கிறத இந்த மனிதர்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. நீ யாரையும் திருத்தவும் முடியாது. எல்லா உறவுகளும் அந்தந்த மனிதர்களின் விருப்பப்படி தான் அவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க. என்னடா இவங்க நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்களே, நம்ம என்ன சொன்னாலும் அதிக மதிக்கவே மாட்டாங்களே நினச்சி நீ மனம் உடஞ்சி போக வேண்டாமேன்னு செல்லமே. நீ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உன்னை நீயே மாற்றிக்கவோ திருத்திக்கவோ முடியும். மற்றவங்களை உன்னால் எதுவும் செய்ய மாற்றவோ திருத்தவோ முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறது தான். உனக்கு இத்தனை காலமாக வருத்தத்தையும் கஷ்டத்தையும் தந்த விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா சரி செஞ்சு இனி எல்லா செயல்களிலும் வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன். ஓ நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். குடும்ப ஒற்றுமை பெருகும்படியும் குடும்பத்தில் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் வெற்றி உண்டாக போகுது. தடைகள் அனைத்தும் நீங்கி நீ மகிழ்ச்சியோட வெற்றியை அனுபவிக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைகளை எல்லாம் மறந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. குழந்தை வயசில் நீ இருக்கும்போது எப்படி எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக கள்ளங்கபடம் இல்லாமல் மனசார அன்பையும் கருணையும் கொடுத்தியோ அதே போல் இப்போது வாழ முயற்சி செய். உன் மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடச்சி அது நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் ஒரு மனிதனுடைய உண்மையான முகத்தையோ மனசையோ பார்த்து பழகிறதில்ல. எல்லார்கிட்டையும் நல்லவங்கன்ற முகமூடியை போட்டுக்கிட்டு தான் இந்த உலகத்தில் உள்ளவங்க பழகிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றுமாய் பேசி சிரிக்கும் நடிகர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் முகமூடி அணிஞ்சிக்காம இதுதான் நான், இப்படி தான் நான்ற உண்மையை வெளிக்காட்டி வாழ பழகு. நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்களாக வாழும் இந்த மனிதர்கள் அவங்களுக்குள்ள நல்ல பண்புகள் வச்சிருக்காங்களோ இல்லையோ, நீ எப்போதும் நட்பண்புகளோடும் நல்ல குணத்தோடும் இரக்கப்படக்கூடிய தயால மனசோடும் இரு. என் செல்ல பிள்ளையான நீ அடுத்தவங்களுக்காக இரக்கப்பட்டு ஐயோ பாவம்னு பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்று போகவோ தாழ்ந்து போகவோ மாட்ட.
உன் புண்ணிய கணக்குக்கெல்லாம் இந்த சாயப்பா உனக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்க போகிறேன். நீ எந்த அளவுக்கு அமைதியாக நிதானமாக பொறுமையாக நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மேம்படும் என் செல்லமே. மற்றவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ ஒருபோதும் நிதானத்தை இழந்து விடாமல் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ.